சட்டமன்ற தேர்தல் 2 கட்டமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அங்கு முதல் கட்டம், 2ஆம் கட்டம். முதல் கட்டத்தில் 101 உள் மாவட்டங்களும், 2ஆம் கட்டம் 122 வெளி மாவட்டங்களும் தேர்தல் நடைபெறுகிறது. வெளி மாவட்டம் கிட்டத்தட்ட நேபாள், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்காலை சுற்றி உள்ளது. உள் மாவட்டங்கள் முழுக்க பீகாருக்கு உள் மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள் என்று தனியாக, அதாவது ஒரு முட்டையில் மஞ்சள் முட்டை வெள்ளைக்கரு என்பது போல பிரித்திருக்கிறார்கள். பெருபகுதி வடக்கு தெற்கு என்று பிரிப்பார்கள். இவர்கள் முட்டை வடிவிலான முறையிலே இவர்கள் பிரித்துள்ளார்கள் தேர்தல் கமிஷன். இந்த தேர்தல் 2 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டம் 6/11/2025, 2ஆம் கட்டம் 11/11/2025. இதனுடைய ரிசல்ட் கவுண்டிங் 14/11 நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. இதில் முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் நடந்து கொண்டிருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் முதல் கட்டத்தில் வருகின்ற 17ஆம் தேதியோடு முடிகிறது. கிட்டத்தட்ட இன்று நாம் 15ஆம் தேதியில் இருக்கிறோம். வியாழன் வெள்ளிக்கிழமையோடு முதல் கட்டம் முடிகிறது. அதன் பிறகு சனி ஞாயிறு திங்கட்கிழமையோடு விதட்ரா செய்வது, அன்று சின்னம் வழங்கப்பட்டுவிடும் முதல் கட்ட தேர்தல். ஆகவே இது முதல் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட யார் எத்தனை தொகுதியில் நிற்கிறார்கள் என்பதை தெளிவாக 20ஆம் தேதி தான் தெரியும். ஏனென்றால் அனைத்து கட்சிகளும் விண்ணப்பம் படிவம் செய்திருக்கலாம். அதில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுப்பதற்கான கால அளவு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆகையால் 20ஆம் தேதி தான் முதற்கட்ட லிஸ்ட்டு தயாராகும். 2ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் வித்ட்ரா 20ஆம் தேதிக்கு வரைக்கும் தரலாம். 20 திங்கட்கிழமை வரைக்கும் நாமினேஷன் செய்யலாம். அதன் பிறகு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை தான் இறுதி கட்டம் வரும். இது முடிந்துவிட்டால், அதாவது கிட்டத்தட்ட இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள் யார் எந்த கட்சி எத்தனை இடங்களில் நிற்கிறார்கள், கூட்டணி என்ன என்று தெளிவாகவே மாறும். ஏனென்றால் வருகின்ற இன்னும் 2 நாளில் கூட்டணி மாறுவதற்கு கூட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தி கூட்டணியிலும் சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் இன்னும் 48 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில பேர் தனித்து கூட போட்டியிடலாம். ஆகவே முதற்கட்ட தனது 101 தொகுதிகளில் 77 தொகுதிகளில் பாரதிய ஜனதா தனது வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. இன்னும் 24 தொகுதிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். 29 தொகுதிகளில் பாஸ்வான் மகன் ஒரு 2 தொகுதிகள் அறிவித்துள்ளார். 6 தொகுதியிலும் மாஞ்சி, குஸ்வா 6 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்துவிட்டார். ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் இன்று தனது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய முதல் லிஸ்ட்டை அறிவிக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அறிவித்து விடுவார்கள். மேலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் டிக்கெட்டுகளை உடனடியாக ரகசியமாக வழங்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் பெண்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கிறார்கள். நிதிஷ்குமார் ஒரு கணக்கை வைத்துள்ளார். நிதிஷ்குமார் அவருடைய குர்மி ஜாதி அங்கு 6% உள்ளது. ஆகவே மத ரீதியாக, ஜாதி ரீதியாக விரிந்து கிடைக்கின்ற அந்த பீகாரில் இவர் சரிபாதி மக்களை சென்றடைய என்ன வழி என்று எதிர்பார்த்தார். அதுக்கு ஒரே வழி பெண்கள், ஆண்கள் 2ஆக பிரித்தார். அதில் பெண்களை எந்த வழியில் உள்ளே கொண்டு வரலாம் என்று பார்த்தால் ஒரே ஒன்று, மதுவிலக்கை அமுல்படுத்தினார். மற்ற மாநிலங்களுக்கும் பீகாருக்கும் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால், பீகார், உத்தரப்பிரதேசத்தை விட ஒரு குடும்பத்தில் 2 தமிழகத்தில் 2 குழந்தைகள் தான், கேரளாவில் 1 குழந்தைகள், இப்படி என்ற ஒரு கணக்கு தான் இருக்கிறது. அதாவது குடும்ப கட்டுப்பாடு தென்னிந்திய மாநிலங்களில் உண்டு. ஆனால் வட இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லை. 2 பேருக்கு திருமணம் 16, 18 வயதுக்குள்ளே ஆகிவிடும் அங்கு. ஆனால் 20 ஆண்டுகளில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 to 10 குழந்தைகள் இருப்பார்கள்.
சராசரிய வளர்ச்சி விகிதம் பீகாரில் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. மற்ற தமிழகத்தில் எல்லாம் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது மக்கள் தொகை வளர்ச்சி. ஒரு குடும்பத்திற்கு 6லிருந்து 8 குழந்தைகள். அதில் கிட்டத்தட்ட சரி பாதி ஆண்கள் என்று வைத்துக்கொள்ளும். 4 பிள்ளைகள் 4 பெண்களாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில். கணவனோடு சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கு 5 ஆண்கள், 4லிருந்து 5 ஆண்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உள்ளூர் வேலைகளில் சென்றால் கூட ஒரு ₹200 தினந்தோறும் கிடைக்கும். 5 பேர்கள் ₹1000. 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கு முன்பு, அங்கு அந்த 5 பேரும் ₹200 சம்பளத்தில் சென்றால் ₹1000 அனைத்தையும் குடித்துவிட்டு தான் வருவார்கள். உணவுக்காக வருவார்கள். பெண்களை அடித்து உதைப்பது, அந்த 5 பேரில் ஒருவர் யாராவது கிரிமினல் கூட்டங்களில் சிக்கி சின்னாபனமாகுவது, அங்கே கொலை என்பது ஏதோ வாழைக்குலை விற்பது போன்றவே இருந்தது. இதற்கு பாரில் தான் சதித்திட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டது. மதுபான கூடங்களில் தான் கிரைம் ரேட்டு இந்தியாவிலே உலகத்திலே அதிகமாகவே இருந்தது. ஆனால் 10 ஆண்டுகளில் இன்று சராசரி அனைத்து மாநிலங்களோடு அங்கே கம்மியாக இருக்கிறது. ஏதாவது என்றால் 1000, 1,00,000 பேர் கூடுகிறார் என்றால் ஒருவர் இருவர் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் என்றால் அந்த அளவில் தான் உள்ளது. முன்பு 1,00,000 பேர் இருக்கின்ற இடத்தில் அங்கு 100 பேர் பாதிக்கப்படுவார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்தது. இப்பொழுது 1,00,000 பேருக்கு 1%, 2% மட்டும்தான். இது சராசரியாக உலகமெங்கும் உள்ளது தான். சராசரியாக அந்த போக்கிரித்தனங்களும் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு அனைத்துமே அங்கு நின்று விட்டன. இதற்கு முக்கிய காரணம் மது அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதையும் மீறி சிலர் கள்ளத்தனமாக அந்த ஒரு வடக்கு பக்கம் நேபாளம், இந்த பக்கம் மேற்கு வங்காளம், ஒரு பகுதி ஜார்க்கண்ட், ஒரு பகுதி உத்தரப்பிரதேசம், பல்வேறு மாநிலங்கள் மூலம் வேலி அமைக்க முடியாது. அதன் மூலம் சற்று மதுபானங்கள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது சில பேருக்கு அது ஒரு வியாபாரமாகிறது. அதன் மூலம் மிக கடுமையான சட்டங்களே அங்கே இருக்கின்றன. இருந்தாலும் அது நாம் முழுமையாக ஒரு 1,00,000 காவல்துறையை கொண்டு ஒரு 8 கோடி மக்களை கட்டுப்படுத்துவது என்று மிகவும் கடினமான ஒன்று. அதாவது 1 கோடி பேருக்கு 10,000 காவல்துறை தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 10,00,000 பேருக்கு ஒரு 1000 பேர் தான், 1,00,000 பேருக்கு 100 பேர் தான், 10,000 பேருக்கு ஒரே ஒரு ஆள். ஒரு கிராமத்து ஒரு 4 பஞ்சாயத்து சேர்ந்ததுக்கு ஒரு காவல் அதிகாரி என்ன செய்ய முடியும்? ஸோ அதில் சில தவறுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் 1 கோடி 8 கோடி பேரில் 1 கோடி பேர் வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறார்கள். உதாரணமாக எமது பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறார்கள், தமிழகத்தில் வேலை செய்கிறார்கள். பாண்டிச்சேரியில் மதுபான கடையில் எந்த ஒரு கடையிலும் பீகார்காரன் குடித்துவிட்டு போவதோ கீழே விழுந்திருப்பதோ குடிக்கவே இல்லை. எனக்கு தெரிந்த வகையில் நான் கவனித்து பார்த்திருக்கேன். ஒரு வடநாட்டுக்காரன் கூட அங்கு மதுபானங்கள் குடிக்கவில்லை. ஏன்? தனது தந்தை, தனது அண்ணன், தனது தம்பி அங்கே மதுபானம் குடிக்கவில்லை, நான் மட்டும் ஏன் குடிக்க வேண்டும் என்று அவன் குடிக்கவில்லை. இங்கே 10,000 20,000 சம்பாதிக்கிறான், 3 மாதத்துக்கு ஒரு தடவை 20,000 அனுப்புகிறான். அது அவங்களுக்கு அவங்களுக்கு கோதுமை வாங்கி சப்பாத்தி சுடுவது தான், உருளைக்கிழங்கு வாங்கி ஒரு விதமான சப்ஜி செய்வது தான் மிக மிக செலவு கம்மியான அங்கே வழிமுறை. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மேலாம் சாதம் வடித்து, சாம்பார் வைத்து, காரக்குழம்பு, மோர் குழம்பு, 2 4 வகையான பொரியல், இவ்வளவு வகையாக செய்ய வேண்டும். அங்கே ஒன்றுமே இல்லை. கோதுமாவை ஒரு ரொட்டி போட்டுவிட்டு பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட்டுவிட்டு முடித்து விடுவார்கள். அவர்கள் உணவு முடிந்து விட்டது. நமக்கும் அவர்களுக்கும் பல்வேறு உணவு வகைகள் வேறுபாடுகள். செலவு அதிகமானது தென்னிந்திய உணவு, செலவு கம்மியானது வட இந்திய உணவு. ஆதலால் அவர்களுக்கு இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 20,000 இங்கிரு ஒரே ஒரு ஆள் ஒரு குடும்பத்திற்கு அனுப்பினால் என்றால் அது வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவது போன்ற ஒரு நிலை தான் அங்கே இருக்கின்றது. அதனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே இருக்கின்ற ஆண்கள் அந்த பணம் சம்பாதித்து விட்டு தினந்தோறும் 500 600 தனது தாயிடம் மனைவியிடம் கொண்டாந்து கொடுக்கிறார்கள். இதனால் அவங்க குடும்பம் நிம்மதியாக வாழ்கிறது. அங்கே பஞ்சாயத்துகளில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அங்கு இருக்கின்ற ஒரு 10,000 பஞ்சாயத்துகளில் 5,000 பஞ்சாயத்துகள் பெண்கள் தான் தலைவர்கள். நகராட்சியில் பெண்கள் தான் பாதி, நகராட்சிகளில் பெண்கள் தான் நகராட்சி தலைவர். இப்படி பஞ்சாயத்துக்களில், சுய உதவி குழுக்களில் அங்கு தற்சமயம் ₹10,000 ஒரு மகளிருக்கும் 1 கோடி பேருக்கு கொடுத்துருக்கிறார்கள். 97,000 மகளிருக்கு 97 லட்சம் மகளிருக்கு கொடுத்துருக்கிறார்கள். இப்பொழுது தேர்தலுக்கு சற்று ஒரு வாரத்திற்கு முன்பாக இலவசமாக கொடுத்துருக்கிறார்கள் தொழில் தொடங்குவதற்காக.
10,000. அதன் பிறகு 1,00,00,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் ரூ. 1,450 வழங்கப்படுகிறது. அங்கு பெண்கள் கல்வி கற்கிறார்கள். இந்தியாவிலே உலகத்திலே அதிகமான கால் சென்டர் உள்ள ஒரே மாநிலம் பீகார் தான். அங்கே 10th +2 கால் சென்டரில் +2 படித்திருந்தாலே போதும் கால் சென்டரில் பணியாற்றலாம். ஆனால் அங்கு டிகிரியே முடித்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு டிகிரி, அதாவது 2 வீட்டுக்கு ஒரு டிகிரி முடித்த ஆட்கள். நிதிஷ்குமார் இந்த 20 ஆண்டுகளில் எந்த ஒரு 100% மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 20 ஆண்டுக்கு முன்பாக பாதி கிராமங்களில் அங்கே மின்சார வசதி இல்லை. மின்சாரத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை. இப்பொழுது முழுமையான ஒரு மின்சார அமைப்பு அங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது. அழகாக சொல்ல வேண்டுமென்றால் 3000 மெகாவாட் தான் அவர்களுக்கு தேவை இருந்தது. பாண்டிச்சேரியினுடைய சிறு ஒரு எம்பி தொகுதியுடைய அந்த மாநிலத்தினுடைய நுகர்வு தான் அவ்வளோ பெரிய மாநிலத்தின் நுகர்வாக இருந்தது. இன்று அவர்களுக்கு 30,000 மெகாவாட் தேவை என்கின்ற அளவில் அங்கே அனல் நிலையங்கள் அங்கு உருவாக்கப்பட்டு வருகின்றன. தற்சமயம் அங்கு 12,000 15,000 மெகாவாட், கிட்டத்தட்ட தமிழகத்தின் பாதி மின்சார தேவை அங்கு தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு இங்கு இப்பொழுது மின் கட்டமைப்பு அங்கு நிதிஷ்குமார் ஆட்சியில் அங்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள். முன்பு ஜங்கல் ராஜ் என்ற லல்லு பிரசாத் போது ரவுடிகள் ராஜ்யமாக இருந்த அந்த பீகார் மாநிலம் இன்று அமைதியின் தேசமாகவும் புத்தர் பிறந்த அந்த பூமி புனித பூமியாக மாறிக்கொண்டு வருகின்றது. ஆதலால் இந்த தேர்தல் ஐக்கிய ஜனதாதளம் மாபெரும் வெற்றியடையும் என்று எதிர்பார்க்கிறது. 101 இடங்களில் 101 இடங்களை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மீண்டும் அவர் முதலமைச்சராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு வேளை அவர் ஒரு 70-80 இடங்களை எடுத்திருந்தாலும் அவர்தான் முதலமைச்சர். ஒன்று பாரதிய ஜனதாவோடு, இல்லை என்றால் எதிர்த்தரப்புகளோடு கூட்டணி வைத்து மீண்டும் முதலமைச்சராகத்தான் அவர் பணியாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பல்வேறு விதமான ஒரு சூழலில் இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் வருகின்ற அடுத்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி யார் முதலமைச்சர் என்று 22ஆம் தேதி வரை அங்கு பதவியில் நீடிக்க முடியும். 14ஆம் தேதி முதலமைச்சர் யார் என்று அங்கு தெரிந்துவிடும். இதன் மூலம் வெற்றியை நோக்கி ஐக்கிய ஜனதாதளம் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னேறுகிறது. ஏனென்றால் இதிலே இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு சிரமங்களை இப்பொழுது காங்கிரஸ் 75 இடங்களில் நின்றது இப்பொழுது 60 இடங்கள்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்டுகள் புதிதாக சேர்ந்த ஒரு கட்சியும் அங்கு கூடுதல் சீட்டு கேட்பதால் காங்கிரஸுக்கு சீட்டு குறைக்கப்படுகிறது. இதில் லல்லு பிரசாத் தன் பெரிய மகன் ஜேஜஸ்தி யாதவ் அவர்கள் தனியாக ஜனசக்தி ஜனதாதளம் என்று ஒரு ஜனதாதளத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் தனியாகவே வேட்பாளரை அறிவித்து வருகிறார். அவர்கள் நிற்கும் தொகுதியில் எதிர்த்து நிற்பதால் ஒரு 5000 ஓட்டு தொகுதிக்கு வாங்கினால் கூட அங்கே வெற்றி தோல்வி ஒரு 500லிருந்து 5000 தான் வெற்றி தோல்வியாக இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சியை உருவாக்குவது, தன் மகனை தன் கண்ணை தன்னை குற்றிக் கொள்வது போன்ற ஒரு நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அது லல்லுடைய தொகுதியாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் நிற்கும் தொகுதிகளிலே அந்த பெரிய மகன் நின்றால் கண்டிப்பாக அவர் ஒரு சிவபக்தர். ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு வாங்கினால் மிக மிக தோல்வியை நோக்கி இந்தியா கூட்டணி செல்கின்றது. மீண்டும் பல்வேறு விதமான அவர் சகோதரி ஒருவரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் இது இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் அவர் 3வது அணியாக அங்கே அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறார். அவர் ஒரு ஐயர், முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அங்கு ஒரு 15% முற்பட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் முஸ்லீம் நிற்க வைக்கிறார். இதில் ஓவைசி என்பவர் அவரும் அனைத்து தொகுதியிலும் தனது ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தனது வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார். இதன் மூலம் முஸ்லீம் ஓட்டுக்களை அவர் பிரிப்பார். இதில் இல்லாமல் மாயாவதி கட்சி நிற்கிறது. இது இல்லாமல் கெஜ்ரிவால் கட்சியும் அங்கே தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. இவர்களெல்லாம் 100-200 ஓட்டுகள் வாங்கினால் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்திகளாக மாறிவிட்டனர் என்பதை இங்கு தெளிவாக தெரிகிறது. இதனால் அவர் ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத ரீதியான ஒரு ஓட்டுக்கள் இருந்தாலும், இன ரீதியாக ஆணா பெண்ணா அந்த பெண் ஓட்டுக்களில்
கிட்டத்தட்ட 4 கோடி ஓட்டு, அதிலே பெண்கள் ஓட்டு. புது 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 முதல் முறையாக வாக்களிப்போர் 14 லட்சம் பெண்கள். அந்த 14 லட்சம் பெண்களும் நிதிஷ்குமாருக்கு ஓட்டளிப்பார்கள். 14 லட்சம் பேர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பெண்கள். அந்த புதிய ஓட்டுக்கள் கண்டிப்பாக ஐக்கிய ஜனதாதளத்துக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த பெருவாரியான பெண்கள் ஓட்டு, அதாவது அதில் ஜாதி மதம் எதுவும் இல்லை. முஸ்லீம் பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், இந்து பெண்கள், சமண பெண்கள், இப்படி என்று பல்வேறு விதமான பெண்களில் 4.5 கோடி பெண்களில் 3 கோடி பெண்கள் ஓட்டுக்கள் முழுமையாக அறுவடை செய்கிறார் நிதிஷ்குமார் அவர்கள். என்ற பெண்கள் தான் அங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெண்களால் அங்கு நிம்மதியும் வளர்ச்சி விகிதமும் கல்வி அறிவும் கூடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக அவர் பல்வேறு நலத்திட்டங்கள், தீதி என்று அழைக்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கிறார். இந்தியில் இருக்கிறது. அதில் சற்று எனக்கு அதில் குறைபாடு இருக்கிறது. அறகுறையாக பேசக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐக்கிய ஜனதாதளம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி மீண்டும் மலரும் என்று பாண்டிச்சேரி கிங் நியூஸ் எடுத்த சர்வேக்கு தெரிவிக்கிறது. இங்கே பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தில் என்ன சர்வே எடுத்தார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். சர்வேக்கு பெரும்பாலும் 4000 பேர், 6000 பெரிய சர்வே நிறுவனங்களும் எடுக்கிறது. ஆனால் நாங்கள் 5000 பீகார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் விசாரித்து, ஏனென்றால் பீகாரை சேர்ந்தவர்களும் புதுச்சேரியிலும் புதுச்சேரி ஒட்டிய பகுதியிலும் வேலை செய்கிறார்கள், நடவு நெடுகிறார்கள், கம்பெனியில் வேலை செய்கிறார்கள், ஹோட்டலில் வேலை செய்கிறார்கள். அத்தனை பேரிடம் கேட்டும் அவர்கள் பெருவாரியான 10 பேரில் 6 பேர் நிதிஷுக்கும் 4 பேர் லல்லுவுக்கும் கூறுகிறார்கள். அப்போ பெருவாரியான ஆண்களே இந்த அளவுக்கு 10ல் 60% இருக்கிறது என்றால் பெண்கள் ஒரு சில பெண்களும் இங்கே பணிபுரிகிறார்கள். அவர்கள் கேட்கும்போது அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டே சொல்கிறார்கள், நிதிஷ்குமாருக்குத்தான் இந்த வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறிய. ஆகவே பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் மாபெரும் வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் கவுண்டிங் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று ஒரு 11 இதே நேரத்தில் தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நாட்கள் காத்திருப்போம். நமது பாண்டிச்சேரி கிங் நியூஸ் கருத்து கணிப்பு உண்மையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பான தோழர்களே, எமது பாண்டிச்சேரி கிங் நியூஸை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எங்கள் பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தவும், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உங்கள் ஆதரவுக்கு.